பொதுவா இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப பயமுறுத்தி இருக்கிறாங்க. ஸோ அஷ்டமத்து சனினால பெருசா ஒண்ணும் பாதிப்பு வராது. காரணம் என்னன்னா, லாபஸ்தானத்தில குரு பகவான் வராரு. ஸோ ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் வரதுனால, இந்த ஓராண்டுகள் வந்து சிறப்பா இருக்கும். மேலும் குரு பகவான் வீட்ல சனீஸ்வர பகவான் உள்ள நுழையிறது மிகப்பெரிய சிறப்பு. அதுவும் அவருடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி வேற இருக்குது மீனத்தில. ஸோ இந்த குரு பெயர்ச்சி வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அவர் ஒரு லாப குருவா தான் உட்கார்ந்திருக்கிறாரு. ஸோ அவருடைய பார்வை ராசிக்கு 3, 5, 7 இந்த 3 பாவங்கள்ல அவருடைய பார்வை விழுவதுனால, ஸோ தொழில்ல ஒரு இடமாற்றம் வேணும். ரொம்ப நாளா ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன். இடமாற்றம் வேணும்னு சொல்றவங்களுக்கு இடமாற்றம் கண்டிப்பா இருக்குது. அதேமாரி சிம்ம ராசிக்காரங்களுக்கு இதுநாள் வரைக்கும் புத்திர பாக்கியம் இல்ல அப்டின்னா, கண்டிப்பா புத்திர பாக்கியம் கண்டிப்பா இருக்கு. பொதுவாவே இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா, குருவுடைய பார்வையில ராகு இருக்கிறதுனால, செயற்கை கருத்தரிப்பு கண்டிப்பா முயற்சி பண்ணாங்கன்னா சக்சஸ் ஆகும். ஏன்னா, குருவுடைய பார்வையில ராகு இருக்கிறாரு. ஸோ குரு பார்வை ராகு இருக்கிறது மிகப்பெரிய ஏன்னா செயற்கை கருத்தரிப்புக்கு ராகு மிகப்பெரிய சப்போர்ட். ராகு ஆகட்டும், கேது ஆகட்டும். ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இயற்கையான முறையிலே கரு தங்கிடும். ஒருவேளை நீண்ட காலம் ஆயிடுச்சு, புத்திர பாக்கியம் இல்ல அப்டின்னா, கண்டிப்பா சிம்ம ராசிக்காரங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தா சக்சஸ்ஃபுல்லா உருவாகணும். அதேமாரி நீண்ட காலமாக திருமணம் ஆகல, சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது வரன் தேடிக்கிட்டே இருக்கிறோம் அப்டின்னா, கண்டிப்பா திருமண வரன் கைகூடிடும்.